கன்னியாகுமரி மாவட்டத்தில் காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவியின் பெற்றோரை இளைஞர் கத்தியால் குத்த முயன்று கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். ஒருதலை காதலில் கொடூர செயலில் ஈடுபட்ட இளைஞரின் திடுக்கிடும் பின்னணி என்ன? எப்பா விடுங்க மாமா, அப்பா எழுங்க மாமா. அப்பா நீங்க வாங்க, அப்பா நீங்க வாங்க, அப்பா அப்பா நீங்க வாங்க, அப்பா நீங்க வாங்க, ஒருதலையாக காதலித்த கல்லூரி மாணவியின் பெற்றோரை இளைஞர் கத்தியால் குத்த முயன்ற அதிர்ச்சி காட்சிகள்தான் இவை. கொலைவெறி புத்தியோடு நடந்து கொண்ட இளைஞரை போலீசார் என்ன செய்தார்கள்? கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே வில்லுக்குறி பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளிக்கு 3 மகள்கள் உள்ளனர். இளைய மகள் நாகர்கோவிலில் உள்ள தனியார் கலைக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அவர் வீட்டின் அருகே வசித்து வரும் 28 வயதான ஷாஜன் மாணவியை ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார். பலமுறை மாணவியிடம் தன்னை காதலிக்க வற்புறுத்தி ஷாஜன் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஷாஜனின் காதல் தொல்லையால் விரக்தி அடைந்த மாணவி அது தொடர்பாக பெற்றோரிடம் தெரியப்படுத்தி உள்ளார். இதனால் மாணவியின் பெற்றோர் ஷாஜனை அழைத்து தங்கள் மகளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என கூறி கண்டித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ஷாஜன் கத்தியுடன் மாணவியின் வீட்டிற்கு சென்று அவரது தந்தையை தாக்கியதோடு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மாணவியின் தாயார் இரணியல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் சம்பவத்தில் ஈடுபட்டு தலைமறைவாக உள்ள ஷாஜனை போலீசார் தேடி வருகின்றனர். பெண் வன்கொடுமை சட்டப்பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஷாஜன் பிடிபட்ட பின்னரே சம்பவத்திற்கான உண்மை காரணம் தெரியவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். புகாரின் பேரில் சம்பவத்தில் ஈடுபட்டு தலைமறைவாக இருந்த ஷாஜனை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதலை ஏற்க மறுத்த கல்லூரி மாணவியின் பெற்றோரை தாக்கி கத்தி முனையில் கொலை மிரட்டல் விடுத்த இளைஞரால் இரணியல் பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது.